Hi friends, I hope you are doing well. Yes. Today let's see if clause ஒரு ரிவிஷன் மாதிரி. ஏன்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம் அண்ட் நாளைக்கு எக்ஸாம். டெட் 1 நாளைக்கு, டெட் 2 சண்டே. ஓகே. ஸோ அதனால ஒரு சின்ன ரீகேப். if clause I will come. இங்கே என்ன இருக்கு? will come இருக்கா? if I dash type. அப்போ இந்த will comeன்றது என்ன டைப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து என்ன இருக்கு? will come இருக்கு. அப்போ இங்கே நமக்கு என்ன டென்ஸ் இருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸே இருக்கணும். அப்போ இங்கே என்னென்னா இந்த வேர்ப் கொடுத்துருக்காங்கல்ல, அது என்னவா இருக்கணும்னா have. if I have time I will come. புரியுதுங்களா கண்டிஷன்? if I have time, ஏன்னா இங்கே ப்ரெசன்ட் இருந்தால் தான் நமக்கு என்ன வரும்? ஃபியூச்சரில் கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன் இருந்தால் தான் நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ப்ரெசன்ட் கண்டிஷன் இருந்தால் ஃபியூச்சர் ரிசல்ட். if I have time I will come. ஓகே, if I had time I dash shopping. இப்போ இங்க பாருங்க, இங்க have present இருந்ததா, அதனுடைய past tense தான் இங்க had. இது வந்து செகண்ட் டைப் தான், past tense டைப். கண்டிஷன் வந்து pastல இருக்கு. had மட்டும் இருந்தா செகண்ட் டைப். had பக்கத்துல ஒரு past participle இருந்துச்சுன்னா அது தேர்ட் டைப். ஓகே, yes, if I had time I dash shopping. அப்ப என்ன பண்ணும்? இந்த will வந்து would ஆயிடும். I would go shopping. I would go shopping. If I had time I would go shopping. Next, if he is late. Present la irka? He is late. Present. அப்ப நமக்கு என்ன வேணும்? ஃபியூச்சர்ல இருக்கணும். We will start. Will start. will யூஸ் பண்ணணும். If he is late, present condition இருந்தா future result. If he is late, we will start without him. Okay. If you dash me, ask me, I would tell you. இங்க would tell கொடுத்திருக்கா? would tell நம்ம என்ன டைப் இது? past tense இருக்கு. அப்போ இங்க என்னவா இருக்கணும் அப்படினா இது past tense இருக்கு. இது future past இருக்குன்னா இங்க past tense இருக்கு. If you asked me, past tense இருக்கணும். ask வந்து என்னவா இருக்கணும்? asked. If you asked me, second type. இங்க இருக்குதுல இதே டைப் தான். If you asked me, I would tell you. Okay, yes. Next, if they worked hard. Again here past tense தான். Okay, இப்போ இது கூட ஒரு had இருந்திருந்தால், if they had worked hard. had worked hard னா third type. Okay, அப்ப ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா I would have the by என்னவும் bought. ஸோ எப்பயுமே had ப்ளஸ் ஒரு past participle இருந்தா third type. would இருக்கணும், have இருக்கணும், past participle இருக்கணும். If they had worked hard, I would have bought these shoes. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரீகேப்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி if clause பார்த்துக்கலாம். இந்த சென்டென்சஸ் பார்த்தாலே you will get an idea. ஸோ present condition இருந்தா future result கிடைக்கும். present pastல இருந்தா future past கிடைக்கும். present, that is past participle irunda, past perfectly irunda, you will get past perfect condition. Okay, yes, so this is what if clause. I hope you understand. Thank you. Have a nice day. All the best for your examination.